ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். டுடே வந்து லாங் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து குரங்கெல்லாம் வந்து கோதுமையெல்லாம் வந்து இது பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாதி என்ன பாருங்கள், குரங்கு வந்து என்ன வேலை பண்ணி வச்சுருக்குன்னு ஃபுல்லாக கோதுமையோட செடி எல்லாமே பாதி என்ன சரிச்சு வச்சிருச்சு. அதோட பார்த்திங்கன்னா கோதுமை செடியெல்லாம் வந்துன்னா பாதி என்ன இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு ஓடிடுச்சு. நிறைய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கீழே தான் விழுந்து விழுவாருங்க. இந்த முக்குள்ள நிறைய பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய எண்ணெய் வந்து சேதமாக இருக்குது. ஆள் இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மங்கி வந்து வராது. குரங்கு ஆள் இல்லாதப்போ வந்து இந்த சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சென்டர் அந்த லாஸ்ட்டில் தான் திருப்பி குரங்கு ஓடிக்குது. நாங்கள் வந்து பார்க்குறப்ப விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நிறைய செடி எல்லாத்தையும் வந்து சாய்ச்சி விட்டு ஓடிடுச்சு. அது நிறைய கோதுமை வந்து பார்த்திங்கன்னா வந்து குரங்கு நிறைய சாப்பிட்ருச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக வியூ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்த வியூ இது நல்லா இருந்தங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருந்தது, பச்சை பசேல்ன்ட்டு. ஸோ இது ஒரு வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு மார்னிங் ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருந்துருந்தது. நல்லா இருந்தது, கலரு ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோ நான் அதை எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோதுமை வந்து கட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மிஷின் கம்ப்ரஸர் ஒன்று வரும். அதுக்கப்புறம் கையில் கட் பண்ணுறது எல்லாமே வரும். அதெல்லாம் வந்து இனிமேல் புதுசாக தான் லைவ்லையும் காமிக்கலான்னு ஒரு ஐடியா. இங்கெல்லாம் பாருங்கள் கோதுமை வந்து எந்த அளவுக்கெல்லாம் வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பக்கத்துலேயே நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் கோதுமை செடியெல்லாம் எந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல வந்து நாங்கள் கோதுமை இல்லை, இது இந்த எருமைசாணி அந்த வரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எருமைசாணி அந்த வரட்டி வந்து நாங்கள் எப்படி அதில் வந்து கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே அவுட்டரில் மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதெல்லாம் தட்டி காய வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த இது மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஏன் வந்து நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் வந்துருச்சுன்னா வந்து ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து எருமை மாடுக்கு சாப்பிடக்கூடிய ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தான் நாங்கள் செய்வோம். ஸோ இந்த மாதிரி வந்து எருமைசாணி வரட்டி வந்து யூஸ் பண்ணி தான் நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் நிறைய செய்வோம். இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரட்டி எருமைசாணி வரட்டிலே வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நவராத்திரின்னு சொல்லி ஒரு 7 நாள் விரதம் இருப்பாங்க இந்த ஏரியாவில். ஹிந்தியில் வந்து அப்படி தான். நம்ம ஏரியாவில் நவராத்திரின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி ஆயுத பூஜை டைம் வரும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டைம் வரும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காய வச்சு தனியாக வச்சுருக்கிறது. இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகோட குச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு எரிக்கிறதுக்கு வந்து அது வந்து தேவைப்படும். ஸோ அதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல கார்னரில் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி வச்சுருக்கோம். எந்த ஒரு மழை வந்தாலும் எந்த சேதம் ஆகாது. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அதுக்குள்ளேயும் நிறைய இருக்குது. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எருவு மாடெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்கோம். இந்த கடுகோட குச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் அந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு நிறைய உதவும். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து 90% வந்து அடுப்பில் தான் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ்லேயே வந்து சப்பாத்தி செய்கிற டைம் வந்து நான் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் பாத்ரூம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பக்கம் அதுக்கப்புறமா தான் வயல் எல்லாமே வரும். வில்லேஜ் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு அடுத்தது எல்லாம் ஃபுல்லாகவே வயல் தான். இந்த லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு நிறைய இருக்கும். இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும் வீடு அவ்வளோ ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு சோயாபீன் கிரேவி வச்சுருந்தேன். அது ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். நான் எப்படி அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு சின்ன வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். இது லாங் வீடியோங்கிறங்காட்டிக்கு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோயாபீன் கிரேவி வந்து இதில் வந்து நம்கீன் போடுவாங்க. நம்கீன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் தமிழில். இது வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் கிரேவிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்கீன் சப்ஜி வந்து ஒன்று இருக்குது. அதையும் வந்து நான் உங்களோட அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 5 நிமிஷத்தில் வந்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். அந்த நம்கீன் சப்ஜிங்கிறது வந்து மிக்சர் தான் அது. வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு மிளகாத்தூளெல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணது. இந்த சப்ஜி எப்படி ரெடி பண்ண, இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணேன்னா வெங்காயம் இந்த மாதிரி வந்து பூண்டெல்லாம் தட்டி போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லா ஐட்டம்ஸும் வந்து
மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா அதை போட்டு நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுக்குறோமோ நல்ல அளவுக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கணும். அதனால் லிட்டு போட்டு வச்சுட்டேன் நான். லிட்டு எதுக்கு நான் போட்டேன்னா சீக்கிரமாக வந்து அது வந்து நல்லா வெந்துடும் தக்காளி. ஸோ அதனால் வந்து நாங்கள் லிட்டு அதில் போட்டிருக்கோம். இது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டைம் 3 டைம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு திருப்பி லிட்டு போட்டுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதில் நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், வந்து தனியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயாபீன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணி நம்ம தண்ணி போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் அது கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் வந்து நல்லா நம்ம வதக்கணும். ஏன் வதக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கினா தான் இந்த மசாலா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் இந்த சோயாபீனில். ஸோ அதனால் நல்லா நம்ம வதக்கினா அதில் வந்து மசாலா நல்லா பிடிச்சிக்கும் இழுத்து. தண்ணி கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம ஊற்றலாம் அது. ஏன்னா சோயாபீன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம். அதனால் வந்து அதிக அளவில் தண்ணி யூஸ் படாது. ஒரே ஒரு கிளாஸ் வேணால் நம்ம தண்ணி நம்ம வாட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதில். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இது கொதித்து வரணும். அதுக்கு லிட்டு போட்டோம்னா சீக்கிரமாக கொதி வந்துடும். அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெய், எங்கள் ஏரியா நெய் வந்து நாங்கள் உருக்கி நாங்களே செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கேஸ் தட்டுப்பாடாக இருக்கிறங்காட்டிக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டீ எல்லாம் வைக்கிறங்காட்டிக்கு வந்து இந்த மாதிரி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் நாங்கள் வாங்கினா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது வந்து அன்பாக்ஸ் வீடியோ அப்படியே போட்டுட்டேன் நான். இது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டவ் வாங்கி வைக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் இது வந்து வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல் டச் டைப் மாடல் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்குல வந்து நான் வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். அது வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி வைக்கிறது பார்த்திங்கன்னா வீடியோ அது எடுக்க அந்த இது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் வந்து ஒரு சாப்பாடு பண்ணியிருந்தேன். அதில் தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன். அதில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.